நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கண்ட்ரிக்கு புதுசாக வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மெயினாக வந்து பார்க்குறது என்னென்னா நம்மளோட பார்ட்னர்ஸ் இங்கே ஒர்க் பண்ணுற பார்ட்னர்ஸ் யார், அவங்க நமக்கு எந்த அளவுக்கு பழக்கமாக இருக்காங்க அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்ஸை ரிசீவ் பண்ணுறது, ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறதுலேருந்து இந்த கேம்பஸுக்கு கூப்பிட்டு வந்து அவங்க இந்த ஊரை வந்து அவங்க அடாப்ட் ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட் அசிஸ்டன்ஸை நமக்கு பண்ண முடியாத ஒரு டீமோடு நம்ம எப்பயும் ஒர்க் பண்ணுறது கிடையாது. அப்போது நமக்கு வந்து ட்ரஸ்டட் பார்ட்னர்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அட்மிஷன்ஸ் வந்து எந்த யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் ரெஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி. நிறைய பேரண்ட்ஸ் கேட்பாங்க, நிறைய புது சார் இந்த யூனிவர்சிட்டி பண்ணி கொடுங்க, அந்த யூனிவர்சிட்டி. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்மக்கிட்ட டைரெக்டாக வந்து நம்மளோட கான்ட்ராக்டர்ஸ் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அட்மிஷன்ஸ் பண்ணுறது. தெரியாத ஒரு நபரோட புதுசாக போய்ட்டு ஒரு பிஸ்னஸ் நம்ம நாளைக்கு ஏதாவது இஷ்யூஸ்ன்னு சொன்னால் நம்மளால் கொஸ்டின் பண்ண முடியாது. அது ஒரு ரீசன் தான். மெயின் திங்கு நம்மளால் ட்ரஸ்ட் பண்ண முடிஞ்ச பார்ட்னர்ஸோடு மட்டும்தான் இது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறது. அதுதான் வந்து பேரண்ட்ஸும் வந்து கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து மையூனி பிரிட்ஜ் அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட் அசிஸ்டன்ஸ், கம்ப்ளீட் சப்போர்ட் வந்து பண்ண முடியும் அவங்க அப்படின்னு சொல்ல முடியறதுக்கு ரீசனு.